வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 29. சிவகாமியின் பேச்சை காதிலேயே வாங்காமல் ராக்கெட் என தன் காரை சாலையில் சீரவிட்டான் தருண். வழியெங்கும் மனம் உலைக்களமாய் கொதித்துக் கொண்டிருந்தது. அந்த பாட்டுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்! என் அம்மாவை குறை கூறது மட்டும் இல்லாம என் அப்பாவ சொந்த அப்பாவே இல்லைன்னு சொல்றாங்களே என தன் ஆத்திரத்தை எல்லாம் காரின் வேகத்தில் காட்டிக் கொண்டிருந்தான். சினத்தின் ரேகைகள் சற்றும் குறையாமல் முகத்தில் நன்றாக படர்ந்திருக்க வீட்டை அடைந்தவன் படபடவென்று வாசல் கதவை தட்டினான். அதனுடைய அதிர்வில் திகைப்புடன் விரைந்து திறந்த கருணோ வாசலில் நின்ற அண்ணனை மேலிருந்து கீழ் வரை யோசனையோடு அளவிட்டான். அவன் பார்வையில் சட்டென்று சுற்றுப்புறம் உணர்ந்து தன் முக பாவனையை இயல்பாக்கி புன்னகையை அணிய முயன்றான் தருண். என்னன்னா, காலிங் பெல் அடிக்காம வழக்கத்துக்கு மாற கதவை தட்டடி, அதுவும் இத்தனை வேகமா என வியப்புடன் வினவினான். அது ஒண்ணுலடா, ஒரு சின்ன டென்ஷன் என்றபடி உள்ளே வந்தான். என்னப்பா, ஆபீஸ்லயா? அவனிடம் கேட்டவாறே ஷர்ட் பட்டனை போட்டபடி ஹாலுக்கு வந்த சித்தார்த்தை கண்டதும் அந்த பாட்டி சொன்ன விஷயங்கள் எல்லாம் மீண்டும் அவனின் நினைவடுக்கில் பட்டென்று வெடித்து கிளம்ப சில நொடிகள் மட்டுமே அடங்கியிருந்த பதற்றம் மீண்டும் மேலெழும்பி வந்து அவன் இதயத்தை படபடக்க செய்தது. இவர் என் அப்பா இல்லைன்னு அவங்க எப்படி சொல்லலாம் என கை முஷ்டிகளை இறுக்கி தவித்தவன் பதிலின்றி அமைதியாக யோசனையோடு அவன் அருகில் வந்து நெற்றியில் கை வைத்து பார்த்தான் சித்து. என்னடா கண்ணா, ஏன் ரொம்ப பதட்டமா இருக்க? உடம்புக்கு எதுவும் முடியலையா? நெத்தியில அப்படி வேர்வையா இருக்கு. எதனால அப்பா கிட்ட சொல்லு, நான் ட்ரிப்ப கேன்சல் பண்ணிடுறேன் என்று வேகமாக கவலையோடு விசாரித்தான். அதுவரை தன் வேதனையிலேயே உழன்று கொண்டிருந்தவன் சித்துவின் கடைசி வார்த்தைகளில் சட்டென்று சுதாரித்து தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தினான். மறந்துட்டனே, அப்பா இன்னைக்கு மும்பை கிளம்புறாருல. கம்பெனி மேனேஜ்மெண்ட் அவர் குரூப் கம்பெனில உள்ள எல்லா சீனியர் இன்ஜினியர்ஸ்க்கும் ட்ரைனிங் கம் ரிலாக்ஸேஷன் ப்ரோக்ராம் ஒண்ணு புறநகர் பகுதியில உள்ள ஒரு ரிசார்ட்ல ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. ஒரு வாரம் அங்கேயே தங்கி இருக்கணும். என் நேரமும் குடும்பம் அலுவலகம்னு வேற எந்த நினைப்புமே இல்லாம சுத்தி வர்றவங்களுக்கு இது மாதிரி வாய்ப்புகள் நிச்சயம் வேணும்னு முடிவெடுத்து தான் மனசோட அலைப்புறுதல பட்டுன்னு மறைச்சு அவனை இறுக்கமா கட்டிக்கிட்டான் தருண். லவ் யூ டாட், கோயிங் டு மிஸ் யூ சோ மச் என்றவன் கண்கள் கலங்க முடிக்கும் முன்னே கருணும் சித்துவை மறுபுறம் கட்டிக்கொண்டு மீ டு டாட் என்றான். ஹே, என்னங்கடா, நீங்க மட்டும்தான் மிஸ் பண்ணுவீங்களா? அப்பனா எனக்கு எங்க இடம் என்ற அறையில் இருந்து லக்கேஜை எடுத்து வந்த சிந்துஜா இடையில் கை வைத்து அவர்களை முறைத்தாள். அம்மா, இப்ப எதுக்கு இந்த லுக்கு? உங்களுக்கு என்ன இடமா இல்ல? இதோ அண்ணாவும் நானும் ஆளுக்கு ஒரு பக்கம் தான் பிடிச்சிருக்கோம். அப்பாவோட பறந்து விரிந்த முதுகு ஃப்ரீயா தான் இருக்கு. எங்க வேதாளம் கணக்கா ஒரு ஜம்ப் பண்ணி அவரோட முதுகுல ஏறிக்கங்க பாக்கலாம் என்று கருண் கண்ணடித்து சிரிக்க அவன் முதுகிலை ஒன்று பட்டென போட்டாள் சிந்து. ஆ அம்மா, எதுக்குமா அடிக்கிறீங்க இப்படி என்று அலறியபடி அவன் முதுகை தேக்க, எல்லாம் அந்த வாய்க்கு தாண்டா என்றவன் கண்ணம் கிள்ளினாள் அவள். சரி சரி, அப்பா ஊருக்கு கிளம்புற நேரம் எதுவும் சண்டையை ஆரம்பிச்சிடாதீங்க, சமாதானம் என்ற தருண். கிளம்பலாமாப்பா என்றான் சித்துவிடம் திரும்பி. ஏ, என்னடா அது, நீ இப்பதானே வீட்டுக்குள்ளே வந்த, முதல்ல டிஃபன் சாப்பிடு, ஏர்போர்ட் கிளம்ப இன்னும் நேரம் இருக்கு. சிந்துமா, தருணுக்கு தோசை வாத்து கொடு என்று அவளிடம் கூறியவன் அவன் தோளை அழுத்திவிட்டு லக்கேஜை சரிபார்க்க சென்றான். தன் தந்தையின் அன்பில் மெய்சிலிர்த்து நின்றவனுக்கு புதிதாக முளைத்த அக்கிழவியின் மேல் கோபமாய் வந்தது. அவ்வளவுதான் அவளுக்கு மரியாதை. இவர் என் அப்பா இல்லையாமே என எரிச்சலோடு எண்ணம் விட்டவன் குப்பை என அவள் நினைவுகளை மனதிலிருந்து பெருக்கி வெளித்தள்ளிவிட்டு நிம்மதியாக உடைமாற்ற தன் அறைக்கு சென்றான். மறுநாளே அக்கிழவி கம்பெனி அருகே உள்ள சாலை வளைவில் திடீரென்று தன் காரின் குறுக்கே வர அதிர்ந்து சடன் பிரேக்கிட்டு நிறுத்தினான் தருண். அவள் முகம் கண்ட நொடி எரிச்சலுடன் வேகமாக கதவை திறந்து கீழே இறங்கியவன் அவளிடம் நேராக வந்து கத்தினான். ஏன் பாட்டி, உங்களுக்கு விழறதுக்கு வேற எந்த வண்டியும் கிடைக்கலையா? ஏன் வண்டி குறுக்க வந்து விழறீங்க? போய் வேற எதிரே விழுந்து தொலைங்க என்றான் ஆங்காரமாக. அப்படியாவது என் பெயரன் கையால உயிர் போகட்டும்னு தாண்டா கண்ணு வந்தேன். என் மக இறந்ததுக்கு அப்புறம் நடப்பணமா வாழ்ந்த எனக்கு கொல்லி போட சொந்த பேரா இருக்கிறான்ற உண்மை தெரிஞ்ச நிமிஷத்துல இருந்து எவ்வளவு சந்தோஷமா தேடி அலைஞ்சு அவனை கண்டுபிடிச்சேன்.
ஆனா அவன் என்னையும் என் பேச்சையும் நம்பாதப்போ உயிர் வாழ்ந்துதான் நான் என்னத்தை சாதிக்க போறேன்? நீயே என்ன கொன்னுடு என்று அவள் அன்று போலவே அரற்ற ஆரம்பித்தாள். தன்னை விட்டு காற்றில் பறக்க துடித்த பொறுமையை இழுத்து பிடித்தபடி காரின் புறம் திரும்பிய தருண் முன்னே வேகமாக தன் கையில் இருந்த புகைப்படத்தை நீட்டினாள் சிவகாமி. ஒரு கணம் அதிர்ந்து விழிகள் விரிய சிலையாக நின்று விட்டான் தருண். இந்த போட்டோல உன் அம்மா பக்கத்துல இருக்கிறானே, இவன் தாண்டா கண்ணு உன் அப்பா, என்னோட புள்ள என்று விலக்கி அவன் பாச பிணப்பை வேரோடு ஆட்டம் காண வைத்தாள் அந்த சதிகாரி. உடலெல்லாம் அனல் மூட்டியது போல் சூடேற கரங்கள் நடுங்க அதை வாங்கியவன், இல்ல, இத நான் நம்ப மாட்டேன். இது உண்மை இல்ல, பொய். இந்த போட்டோ ஒரிஜினல் இல்ல, போட்டோஷாப் பண்ணிருக்காங்க என்று அதிவிரைவாக அவளிடம் விட்டெறிந்து விட்டு கார் கதவில் கை வைத்தவனின் கரம் பற்றி தடுத்தாள் அவள். சரிப்பா, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இனியும் என் பேரனை விட்டு கொடுக்க நான் தயாரா இல்ல. நீ யாருக்கு பிறந்தன்னு இப்பவே நேரா வீட்டுக்கு போய் உன் அம்மா கிட்ட உண்மையை கேளு, அவ பதில் சொல்லுவா. அப்படி மட்டும் அவ ஒத்துக்கிட்டு நீ என் பேரன்றது நிரூபணமானா அடுத்த நிமிஷம் நீ கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துடணும். எனக்கு சத்தியம் பண்ணி கொடு என்று உரிய ஏற்ற இரக்கத்துடன் அழுத்தமாக உரைத்தவள் தன் வலது கையை அவன் முன்னே நீட்டினாள். சிவகாமியை பார்க்க பார்க்க அவன் நெஞ்சம் கலங்கியது. தன் குடும்பத்திலிருந்து தன்னை மட்டும் பிரித்தெடுத்து செல்லும் கொடும் சூனியக்காரியாக அவனுடைய கண்களுக்கு அவள் தோன்றினாள். இல்ல, அது மட்டும் என்னால முடியாது. என் அப்பா அம்மா விட்டு ஒரு நாளும் நான் உங்க வீட்டுக்கெல்லாம் நிச்சயமா வரமாட்டேன் என்றான் பதட்டத்துடன். அப்போ உன் அம்மா மேல உனக்கு நம்பிக்கை இல்ல, அப்படித்தானே? அதனாலதான் நீ சத்தியம் பண்ண மறுக்கிற என்று அவன் உணர்வுகளை தனக்கு ஏற்றவாறு தூண்டி விட்டாள். அப்படிலாம் எதுவும் இல்ல, என் அம்மா ஒண்ணு மோசமானவங்க இல்ல என்றான் அவன் பட்டென்று கோபமாக. அப்ப வாக்கு கொடுக்க ஏன்பா நீ பயப்படுற? உன்கிட்ட இருக்கிறவன் தான் உன் சொந்த அப்பான்னு இவ்வளவு உறுதியா நம்புற இல்லையா? அப்புறத்துக்கு தயங்குற நீ? தைரியமா சத்தியம் செஞ்சு கொடு என அவன் படபடப்பை பயன்படுத்தி மூளைச்சலவை செய்தாள் சிவகாமி. சித்துதான் தன்னுடைய அப்பா என்பதில் அவன் உறுதியாக இருந்தாலும் சிவகாமியின் வார்த்தை ஜாலத்தால் உண்டான இன்னொரு பக்கத்தை காண அவனுக்கு சற்று அச்சமாக இருந்தது. ஒருவேளை அது தனக்கு எதிராக இருந்து விடுமோ என்று குழம்பி தவித்தவன் இறுதியில் தங்கள் குடும்ப பிணைப்பின் மேல் உள்ள அசராத நம்பிக்கையில் அவளுக்கு சத்தியம் செய்து கொடுத்தான். தருண், இங்க பாரு, நான் உன் பாட்டி, நீ என் மகனோட வாரிசு. நம்ம வீட்டுல இருக்க வேண்டிய நீ கண்டவங்க வீட்டுல வாழணும்னு எந்த அவசியமும் இல்லையே. மகனை இழந்து தவிக்கிற தாய்கிற மனிதாபிமானம் கொஞ்சமும் இல்லாம என்னை விட்டுட்டு ஓடினவ அவ. உன் பிறப்பையும் இத்தனை வருஷங்களா என்கிட்ட இருந்து மறைச்சிட்டாளே, அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. சரி, போனது போகட்டும். இனி அதுக்கு ஈடா என்னைக்குமே நீ ஏன் கூட தான் இருக்கணும் என்று உத்தரவிடும் குரலில் கூறினாள் அவள். அக்குரலில் தூண்டப்பட்டவன், அது என் அம்மா சொல்ற வார்த்தையை பொறுத்துதான் இருக்கு. எனக்கு உத்தரவு போடுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல என் ஆவேசமாய் மொழிந்துவிட்டு காரை எடுத்தான். அதற்குள்ளாக அவன் மடியில் ஒரு காகிதத்தை போட்டவள், இதுதான் நீ வரவேண்டிய முகவரி என்றது காற்றோடு கரைந்து போனது. வீட்டிற்கு வந்தாள். பெற்றவளும் உடன்பிறப்பும் இல்லாமல் பூட்டிய கதவை அவனை வரவேற்றது. கதவை திறந்து உள்ளே நுழைந்தவனின் விழிகளில் எதிரே இருந்த பிரம்மாண்டமான குடும்ப புகைப்படம் பட்டு நெஞ்சை கசக்கியது. விரல்கள் நடுங்க அதை வருடியவன், நான் இக்குடும்பத்தில் சேர்த்து இல்லையா? இவர் என் தந்தை இல்லையா என சித்துவின் முகத்தை தடவியவனுக்கு அதற்கு மேல் இயலாமல் உணர்வுகள் வெடித்து கிளம்ப அதன் மீதே சாய்ந்து கதறி அழ ஆரம்பித்தான். சிறிது நேரத்தில் வெளியே கேட்டை திறக்கும் சத்தமும் அதைத் தொடர்ந்து, ஹை, அண்ணா வந்துட்டான் போல இருக்கே என்ற கருணின் குதூகல குரலும் கேட்க விரைவாக முகத்தை துடைத்துவிட்டு தன் அறைக்கு சென்று குளியலறையில் புகுந்து கொண்டான். அண்ணா என்று கூவிக்கொண்டே உள்ளே வந்தவன், ஓ, இப்பதான் வந்திருப்பான் போல இருக்கு, வாஷ்ரூம்ல இருக்கான் என தனக்குள் பேசிக்கொண்டு கருண் வெளியேறுவது செவியில் மோத முகத்தில் நீரை வாரி வாரி இறைத்து தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு வெளியே வந்தான் தருண். ஏ தருண், நீ இப்பதான் வந்தியா? கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க மாட்ட? உன்னுடனே சூப்பர் மார்க்கெட் போயிருக்கலாமே. இவனோட போயிட்டு வரதுக்குள்ள போதுன்னு ஆயிடுச்சு. பேசியே கொள்றது ஒரு பக்கம்னா ஒரு பொருளையும் உருப்படியா தேர்வு செய்ய விடாம ஒரே தொந்தரவு வேற செய்யறான் என்று சலித்தபடி அவன் கையில் தேநீர் கப்பை வைத்தாள் சிந்து. அவள் முகத்தை ஏக்கத்தோடு நோக்கியவன் முயன்று தன் முகத்தில் புன்னகையை பூசிக்கொண்டான். போன்ல சொல்லியிருந்தா சீக்கிரமா வந்திருப்பல்ல என்றபடி சோஃபாவில் அமர்ந்தான். அவன் அருகில் அமர்ந்தவள், சொல்லிருக்கலாம் தான், சரி, உன் ஆபீஸ் வேலையை ஏன் கெடுப்பானே,
இவன் வெட்டியா தானே இருக்கான் அப்படி நினைச்சது தப்பா போயிடுச்சு. வாயில உண்மையிலேயே ரொம்ப இல்லாதது ஒண்ணுதான் குறை, அறுத்து எடுத்துட்டாப்பா என சோர்வாக தலையில் கை வைத்தாள். அம்முக்குட்டி, யூ டூ பேட். பாவம், சின்ன பிள்ளை தனியா கடைக்கு போய் பொருட்களெல்லாம் சுமந்துட்டு வரணுமேனு பரிதாபப்பட்டு ஊட வந்தா நீ இதையும் சொல்வ, இதுக்கு மேலேயும் சொல்வ என்று போலியாக கோபித்துக் கொண்டான் கருண். தருணின் பார்வை வழக்கம் போல் அவர்களின் ஊடலை ரசிக்க ஆரம்பித்த பொழுது அழையா விருந்தாளியாக சிவகாமியின் முகம் மனக்கண்ணில் தோன்றி அவனை சோர்வடைய வைத்தது. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.